வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த காலேஜ் டிஆர்பி சம்மந்தப்பட்ட ரிலவன்ஸ். ஸோ காலேஜ் டிஆர்பி ரிலவெண்ட் இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கண்டக்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலவெண்ட்டான எக்ஸாமினேஷன். ஸோ ரெண்டு ஆனுவல் பிளானர் தாண்டி இப்போ இந்த வருஷம் இந்த ஆனுவல் பிளானர் படி இந்த எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் ஆயிருக்கு. டோட்டல் வந்து நியர்லி 4000 வேகன்சிஸ். பட் இந்த ரிசர்வேஷன்ஸ் பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாத்தையும் கழிச்சோம்னா 3912 வேகன்சிஸ் மொத்தம் அதில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் நியர்லி அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸில் கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு March 14. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 28 March. 1 மந்த் வந்து டைம் உங்களுக்கு. எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக August 4. ஸோ அது சேஞ்சஸ் கூட இருக்கும். சில சமயம் 1 வீக் முன்னாடி வரும், இல்லை பின்னாடி வரும். ஸோ 3921 வந்து ஆக்டிவ் வேகன்சிஸாக இப்போதைக்கு இருக்குது. கரண்ட் வேகன்சிஸில் ஆக்டிவாக இருக்குது. இதில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 318 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக்லாக் எல்லாமே தாண்டி பேக்லாக் ஷார்ட்ஃபால் எல்லாமே கழிச்சுட்டு 318 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் இப்போ கரண்ட் வேகன்சிஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லாட். ஓகேவா? ஸோ மொத்தம் 318 வேகன்சிஸ்க்காக மேக்ஸில் நடக்குது எக்ஸாம். ஓவராலாக 4000 வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து. சரி, இப்போ இதில் வந்து போர்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேஜர் என்னென்ன கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சு பண்ணியிருக்காங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. கரண்ட் வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ பேஜ் நம்பர் 7 வந்து ரொம்ப முக்கியமான பேஜ். நீங்கள் அந்த பேஜில் நமக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது, டிஎம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிளும் இருக்குது இதில் ஃபுல்லாக. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எத்தனை, ஜிடிக்கு எத்தனை, பிசி எத்தனை, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய காமன் கேட்டகரி, உமன் கேட்டகரி எல்லாமே ரெண்டாக பிரித்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளியராக அதில் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ வேகன்சிஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து 57 இயர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 57 வயசுக்கு உள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு நோன் ஏஜ் லிமிட் வந்து அதுதான் 57. இந்த ஜூலை 1க்குள்ளே 57 இயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இதுதான் கிளியராக பார்க்கணும். நம்ம பார்ப்போம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த டிசிப்ளின் ஆஃப் ஆர்ட்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ், எஜுகேஷன். ஸோ எல்லா விதமான கோர்ஸுக்கும் இது வந்து ஒரு கோர்ஸுக்கும் இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்கான ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மேஜர், என்ன இந்த எம்ஃபில் பண்ணால் எழுத முடியுமா, பிஎட் பண்ணால் எழுத முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஃபில் அப்படிங்கிற வார்த்தையை நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வேற பர்பஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி 55% எடுத்துருக்கணும் எம்எஸ்சியில். அடுத்து நெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா ஸ்லெட்டை வந்து பேர் மாற்றி செட்டுன்னு கண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸாம். இல்லாட்டினா பிஹெச்டி. இந்த 4 ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணியிருக்கணும் எம்எஸ்சியோட சேர்த்து அடிஷ்னலாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமே எழுத குவாலிஃபை ஆவீங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏதாவது கிளியர் பண்ணிக்கணும், இல்லாட்டி டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணி எழுத முடியும். ஸோ சேலரி பேக்கேஜஸ் எல்லாமே மேலே கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸோ எம்ஃபில் பிஎட் எல்லாமே அதில் எந்த கணக்குலையும் வராது. ஸோ எம்ஃபில் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான். எதுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சியில் 55% எடுத்திருந்தா தான் அந்த எக்ஸாம் எழுத ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டினே சொல்கிறான். சரி, ஒருவேளை நான் 50 தான் எடுத்திருக்கேன், இல்லை 45 தான் எடுத்திருக்கேன் அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1993க்கு உள்ள 1993க்குள்ளேயே 1993க்கு உள்ளேயே நீங்கள் எம்ஃபிலோ இல்லாட்டினா பிஹெச்டியோ கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 55%ல் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 50 இல்லை 45 எடுத்திருந்தா நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறத கிளியர் பண்ணி சொல்கிறோம். ஸோ எம்ஃபில் பண்ணியிருந்தா இது எழுத முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதை கிளியராக இங்கே கொடுக்கல. இப்போ நம்ம அடுத்ததெல்லாம் உங்களை தெளிவாக காட்டுறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இந்த 2வது செஷனில் பாருங்கள். பிசைட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் தி அபவ் குவாலிஃபிகேஷன்ஸ் விச் மீன்ஸ் எம்எஸ்சியில் 55%, இல்லை நான் கம்மியாக எடுத்திருக்கேன் பிலோ 55 அப்படின்னா நீங்கள் 1991 எம்எஸ்சியோ இல்லாட்டினா 1993 எம்ஃபிலோ இல்லாட்டினா பிஹெச்டியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 55 தேவையில்ல, 50, 45 இந்த மாதிரி. ஆனால் மினிமம் 5 தான், அதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், ரிலாக்ஸேஷனாக 5% தான். 54.9 நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் 1991 1993 பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை 1991 எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த எம்எஸ்சி 55% அது ஒன்று. அதுபோக என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நெட்டு இல்லாட்டினா செட்டு இல்லாட்டினா பிஹெச்டி. இதை தான் வந்து மெயினாக அதில் கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லியிருக்கான்.
சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தலாம். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் எம்ஃபில் மையப்படுத்திருக்கான் அப்படின்னா நீங்கள் தெரியப்படுத்தலாம். கரெக்ஷன்ஸ் ரெக்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ தான் நான் கண்டிப்பாக போடுறேன். இதை மட்டுமே முழுசாக நம்பாமல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு படித்து தெரிஞ்ச பிறகு நீங்கள் கிளியராக அப்ளை பண்ணுறது மச் பெட்டர். ஸோ இதில் வந்து ஒரு ஓரல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஃபுல்லாக. ஸோ ப்ளஸ் ஸோ மெயினான டிசிப்ளின்ஸ் வந்து நெட்டு செட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க, நெட்டு செட்டு இல்லைனா செட்டு இந்த விஷயமும் ப்ளஸ் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பிஎட் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இப்போ டெஃபெண்டமுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது ஸ்பெஷல் பிஎட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பிஎட் மஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் பிஎட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த எக்ஸாமுக்கு. சரிங்களா? ஸோ நார்மல் பிஎட், நார்மல் எம்எட், எம்ஃபில் அதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிட்டதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் கொடுக்கல. நீங்கள் வேணால் ஃபுல்லாக ரீட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ கிளியராக அதில் சொல்கிறேன். எம்எஸ்சி 55% வித் நெட் ஆர் ஸ்லெட் ஆர் செட் ஆர் பிஹெச்டி இந்த இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. எம்எஸ்சியில் ஒருவேளை 49.9லேருந்து 54.9 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 49.9 கூட கிடையாது, 50 to 54.9 தான் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. எப்போ ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 1991 எம்எஸ்சி பாஸ் அவுட் ஆயிருக்கணும், இல்லைன்னா 1993 எம்ஃபில் பாஸ் அவுட் ஆயிருக்கணும். அப்போ தான் அந்த 55% ரிலாக்ஸேஷன். மற்றபடி இந்த எக்ஸாம் எம்ஃபில் மட்டும் வச்சுட்டு இல்லை பிஎட் எம்எட் வச்சுட்டு எழுதுறது ரொம்ப முடியாத ஒரு காரியம். பிகாஸ் இது எந்த இடத்துலையுமே இப்படி மென்ஷன் பண்ணலை. சரி, இதுக்கு வந்து கிளாஸஸ் ஷெட்யூல் வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம். பிஃபோர் தட் வி நீட் டு சி த பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா let me display the pattern. ஸோ பேட்டர்ன் பேஸ்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 பேப்பர் தான் பிரிச்சிருக்காங்க, பேப்பர் 1, பேப்பர் 2. இது வந்து மார்னிங் பேப்பர், இது வந்து ஆஃப்டர்நூன் பேப்பர். இந்த மார்னிங் பேப்பர் ரெண்டு கேட்டகரியாக பிரியுது. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, 2 தான் பிரியுது. இதுவும் பேப்பர் 2 2 பிரியுது, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. இந்த செக்ஷன் ஏல என்னென்ன இருக்குது அப்படின்னா 25 மார்க்ஸ்க்கு தமிழ் இருக்குது, 25 மார்க்ஸ்க்கு ஜிகே இருக்குது. ஸோ இது வந்து செக்ஷன் ஏல 50 மார்க் ஆச்சு. இதுக்கான டைமிங் வந்து 1 hour. அடுத்த 2 ஹவர்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 10 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைலில் 5 10 மார்க் கொஸ்டின் எழுதணும். எத்தனை கொடுத்து எழுதணும்? 8 கொடுத்து 5 எழுதணும். நீங்கள் எதுவுமே கம்பல்சரி கிடையாது. நோ கம்பல்சரிஸ், நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா? எல்லாமே செமஸ்டர் ஸ்டைல். இது எல்லாமே இப்படியே வச்சுருக்காங்க. நோ மினிமம் மார்க் கிரிட்டீரியா. ஸோ 40% மினிமம் மார்க் கிரிட்டீரியா இருக்குது, 40% இருக்கும். ஓகேவா? டோட்டல் 200 மார்க்ஸ் எக்ஸாம், 40% நீங்கள் கண்டிப்பாக அதில் செக்யூர் பண்ணணும். 40% which means 80 மார்க்ஸ், நியர்லி 80 மார்க்ஸ். இப்போ அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபஸ்ட்டு 1 hour 50 ஒன் வேர்டு சப்ஜெக்ட் பேஸ்டு. இதுவும் சப்ஜெக்ட் பேஸ்டு தான். இந்த செக்ஷன் பிங்கிறது சப்ஜெக்ட் பேஸ்டு எல்லாமே. மேக்ஸ் அப்படின்னா அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, ஸ்டோகாஸ்டிக், ஆப்ரேஷன் ரிசர்ச் எல்லாமே வரும். சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நெட் எக்ஸாமோட சிலபஸ் அப்படியே. ஓகேவா? ஸோ 50 into 1 50. இதில் அடுத்தது 2 hours அதே ஸ்டைல், 5 10 மார்க் கொஸ்டின் எழுதணும், 8 கொடுத்து 5 எழுதணும், அதே ஸ்டைல். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் எழுதுகிற செக்ஷன் பி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கம்பேர்ட் டு பேப்பர் 1. இப்போ அடுத்து அதே மாதிரி எல்லாமே சப்ஜெக்ட் பேஸ்டு. இந்த 50 ஒன்வேர்டு இருக்கு இல்லையா, இதில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க எப்படின்னா மொத்தம் 10 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 5 எம்சிக்யூ. இப்போ 10 யூனிட்டுக்கு வந்து 50 எம்சிக்யூஸ் ஆச்சு மொத்தம். ஸோ அப்படி பேஸ் பண்ணி இதை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பிளான். இதுதான் வந்து சப்ஜெக்ட் பிளான் அங்கே ஃப்ரேம் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி 55%. இதோட சேர்த்து கம்பைண்டாக இது வேணும் கண்டிப்பாக. அண்டு நெட்டு, நெட்டு இல்லாட்டினா ஸ்லெட்டை பேர் மாற்றினதுக்கு செட்னு கண்டக்ட் பண்ணாங்க. 2 ஒன்று தான். அடுத்து வந்து பிஹெச்டி. சரியா? இது எதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. இதுதான். ஸோ 50%, 50 to 55 இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
எம்எஸ்சியை 1991 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா எம்ஃபில் இல்லாட்டினா பிஹெச்டி டெசர்டேஷன் சப்மிஷன் வந்து 1993 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் டேட்டோட கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 31/12/1993 நினைக்கிறேன் இந்த டேட்டுக்குள்ள டேட்டுக்குள்ள அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ்சியில் 55% எடுக்க தேவையில்லை. 50 55 இருந்தாலே போதும். அதுக்கு தான் எம்ஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கானே தவிர இது குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியால எம்ஃபில்லையோ பிஎடோ மென்ஷன் பண்ணல. அடுத்து டெஃபண்டம் அது அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் பிஎட் பண்ணவங்கள ரெக்ரூட் பண்ணுறான். நீங்கள் ஸ்பெஷல் பிஎட் பண்ணி தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இது ஒன்று தான் மென்ஷன். ஸோ நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது போக இதெல்லாம் தப்பாக இருந்தாலோ இல்லாட்டினா வந்து சரியா இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அதில் ரெக்டிஃபிகேஷன் வீடியோ வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக. பண்ணுறது அடுத்து வந்து போர்ஷன்ஸ் எப்படி இருக்குது, மேக்ஸோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நெட் எக்ஸாம் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்குது எல்லாமே. இதில் எப்படி தியரட்டிக்கல் பார்ட் அட்டன் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸஸ் ஓரியன்ட்டில் சொல்கிறேன். வழக்கம் போல தான் இந்த கிளாஸஸ்க்கு மொத்தம் வந்து 50 வேகன்சிஸ் நம்ம இதில் அலாட் பண்ணியிருக்கோம். அதில் 15 வேகன்சிஸ் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. 15 சீட்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் தான் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் 35 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நம்மகிட்ட இந்த சிடிஆர்பியோட கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம் இஃப் நீடட் ரெக்வயர்ட். ஸோ இதுதான் காமன் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் சிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பின்னு சொல்கிறது. ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுனால முதல்ல ஐடியாவோட நம்ம எழுதணும்னா பெட்டர். சரிங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது நீட்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் ஃபில் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.